சீர்திருத்தத்தில் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில், அதாவது எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வேலை உலகுக்கு பொருத்தமான வகையில் தனியாக ஏட்டுக்கல்வி இல்லாமல் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி போன்றவை அங்கே முன்னிலைப்படுத்தப்பட வேணும். அடுத்தது படித்து முடிய கிராஜுவேட்ஸ் சரி அல்லது பாடசாலை மட்டத்தில் சரி மாணவர்கள் என வேலையற்றவர்களாக இல்லாமல் வேலை உலகுக்கு பொருத்தமான இந்த நல்ல பிரஜைகளை உருவாக்கக்கூடிய கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும் என்றதுதான் பொதுவான எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு சார். பரீட்சை முறை இல்லை, எல்லாருமே சித்தி அடையக்கூடியதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது பரீட்சை இல்லாத கல்வி தான் வரப்போகுது. எல்லாருமே கேம்பஸ், எல்லாருமே கிராஜுவேட்டா வர முறையில் வரப்போகுது. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அது உண்மையில சார் ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே கிராஜுவேட்ஸாக வாரது. ஆனால் அதுக்கு சரியான ஒரு பொறிமுறை இனங்காணப்பட வேண்டும். ஏன்னா மாணவர்கள் ஆளுக்கள் என திறமையில வேறுபட்டவர்களாக காணப்படுவார்கள். அப்ப அதையும் இனம் கண்டு அதற்கேற்ற வகையில எல்லாரையும் மேலே கொண்டு வர சிறந்த ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். முக்கியமா தேர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதாவது பாடசாலை கல்வியை விட மாணவன ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அப்ப அதனால மாணவர் பல்வேறு துறையில விருத்தி செய்யக்கூடிய தகுதியுடன் கிடைக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்ல, அது எல்லாரையும் அதைத்தான் சார் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம். அப்ப மாணவர்களுக்கு அவர்களுடைய திறன்களை விருத்தி செய்யக்கூடிய வகையில் நாங்கள் பாடசாலை கட்டளை கலைத்திட்டத்தை உருவாக்கினோம்னா அவர்கள் எதிர்காலத்தில் வேலையற்றவர்களாகவோ அல்லது அவர்கள் வேலையை தங்களுக்கு இலகுவாக தேடிக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலை உருவாகும். அப்ப அது உண்மையில ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கும். நாட்டில் தேவையற்ற நிறைய பிரச்சனைகளை இல்லாத ஒழிக்கும். அது ஒரு சிறந்த முறையாக கருதலாம். நன்றி.